இந்த மழையில பாதிக்கப்பட்ட வண்டிகள் வந்து நிச்சயமா நீங்க 1 மாசம் கழிச்சு பேரிங் கட்டாயமா போகக்கூடிய வாய்ப்பு நெறைய இருக்கு வண்டிகள்ல. அதனால இது ஃபர்ஸ்ட்டு இந்த வண்டியில வந்துருக்குது. இத பாருங்க. ஏன்னா இது ரொம்ப நாளா நின்னு இருந்தது. அத ரெடி பண்ணியிருக்காங்க. அப்படியே ஓட்டிட்டாரு. பேக் வீல் பேரிங் போய் ட்ரம்மு அறுத்துருச்சு. அத அழகா கட்டுவிட்டு, அத ரெடி பண்ணி, அழகா ஜோரா ஒரு ஸ்டாண்டர்ட் மாரி ரெடி பண்ணி, அத பக்காவா பண்ணியிருக்கேன். ஏன்னா, அது ரொம்ப கஷ்டம். ஏன்னா, அலாய் வீல்லாம் வந்து கிடைக்கிறது கஷ்டம். ஏன்னா, ட்ரம் ஸ்லீவும் அடிக்கலாம். இதுதான் ஒரு முக்கிய விஷயம். நான் யூனிகார்ன்லாம் நெறைய ஸ்லீவ் வச்சு குடுத்துருக்கிறேன். எமஹா எஃப்-இசட்டு ஏகப்பட்ட வண்டி. எனக்கு மட்டும் தான் நான் வேலை செஞ்சுட்டு இருந்தேன். ஸோ, இப்போ வந்து ஒர்க்கும் எல்லாருக்குமே செஞ்சு குடுத்துட்ருக்கேன் ஸ்டூடண்ட்ஸுங்களுக்கு. ஸோ, இது ஒரு ஸ்டூடண்ட்ஸ் எடுத்துட்டு வந்து குடுத்தாரு. "ஐயா, இந்த மாரி புது வண்டி இந்த மாரி ஆயிடுச்சு ஐயா" அப்படின்னு. சரி, அதுக்கு என்ன வழி அப்படின்ற ஒரு விஷயத்த அத அழகா பண்ணி, ட்ரம் ஸ்லீவ், பேரிங் ஸ்லீவ் அடிச்சு, அழகா ஜோரா ஜம்முன்னு பண்ணி, அந்த ஸ்டூடண்ட்ஸுக்கு குடுத்தேன். ரொம்ப சந்தோஷம். அவ்வளோ அழகா பண்ணி ஏன்னா 2வது பேரிங் நம்ம தட்டி ஏதோ கழட்டுறோம் அப்படின்னா, ஸ்லீவ் வரக்கூடாது. அந்த பேரிங் ஸ்லீவ் அடிக்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து ரொம்ப பக்குவமா அடிக்கணும். ஏன்னா, அது வந்து டைட்டா அடிச்சா தான் உங்களுக்கு வந்து கரெக்ட்டா இருக்கும். அதுக்கு உண்டான அந்த பேஸ்ட்ட போட்டு அழகா அடிச்சோம்னா, ரொம்ப ஜோரா இருக்கும். இதுதான் இது. கஸ்டமர் மெயினா பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். இத பாருங்க. நன்றி. வணக்கம். வணக்கம். எனி ஸ்டூடண்ட்ஸ் அண்ட் டிப்ளமோ படிச்ச குழந்தைங்க அண்ட் மெக்கானிக் அண்ட் கஸ்டமர். மெயினா கஸ்டமர் என்ன ஒரு விஷயம்னா, தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். மழையில பாதிக்கப்பட்ட வண்டி. அந்த வண்டிய ஸ்டார்ட் பண்ணி குடுத்துட்டாங்க. அந்த வண்டி ஓடியிருக்கு. பேஷன் ப்ரோ, ஸ்ப்ளெண்டர் எந்த வண்டி இருந்தாலும் பேக் வீல் பேரிங் போயிடுச்சுன்னா உடனே மாத்திருங்க. இல்லன்னா பேரிங் உங்களுக்கு பேலன்ஸ் தாங்கி பிடிக்கும்போது பின்னாடி ட்ரம்மு தேய ஆரம்பிச்சிடும். ஏன்னா பிரேக் வந்து கரெக்டாக பிடிக்காது. பேரிங் தேஞ்ச உடனே ட்ரம்மு தேய ஆரம்பிச்சிடும். ஏன்னா பிரேக் ஷூ வந்து மட்டமாக இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும். இல்லைன்னா ட்ரம்மு தேய ஆரம்பிச்சிடும். இது ஒரு முக்கிய ஒரு விஷயம். கஸ்டமர் மெயினாக இதை தெரிஞ்சுக்கணும். ஏன் இதை நான் சொல்ல வரேன் அப்படின்னா, இது என்ன நடந்தது அப்படின்ற ஒரு வீடியோ அதில் இருக்குது. அதை பாருங்கள். ஏன்னா அந்த ட்ரம்மு பள்ளமாகி போச்சு. அந்த ட்ரம்மும் ரெடி பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ அந்த பேரிங் எப்படி பேரிங் சிலிவு நான் அடிச்சிருக்கேன் அப்படின்றத ஒரு விஷயத்தை போட்டிருக்கேன். ஏன்னா அது வந்து அலாய் வீல். அலாய் வீல் வந்து விலை ஜாஸ்தி. ஆர்டர் போட்டால் கூட கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அதனால் இதை வந்து மெயினாக ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் கஸ்டமர் அண்ட் மெக்கானிக். ஸோ இது வந்து கஸ்டமர் தான் முதல்ல புரிஞ்சுக்கணும். கஸ்டமர் வந்து மெயினாக உங்களுக்கு தெரியணும். ஏன்னா என்ன ப்ராப்ளம் அப்படின்ற ஒரு விஷயத்த முதல்ல வந்து பாருங்கள். இதுதான் பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். வணக்கம். எனி ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் டிப்ளமோ படிச்ச குழந்தைங்க அண்ட் மெக்கானிக் அண்ட் கஸ்டமர். இது வந்து பேரிங், அதாவது என்ன ப்ராப்ளம்னா பேரிங் உள்ளே ஆட ஆரம்பிச்சிச்சு. அதே மாதிரி என்ன ப்ராப்ளம்னா ட்ரம்மு வந்து பள்ளம் வந்து போச்சு. மழையில் தண்ணி நின்று ஏற்கனவே வண்டிக்காரர் ஓட்டியிருக்காரு. ஸோ இப்போ மழையில் பாதிக்கப்பட்டதுனால அவர் அப்படியே ஓட்டியிருக்காரு. வண்டியை ஸ்டார்ட் பண்ணி வண்டி ரன்னிங்கில் ஓட்டிக்காரு. இது பள்ளமாகி போச்சு. இப்போ நாங்கள் என்ன இதை பண்ணியிருக்கோன்னா, தற்காலிகமாக இந்த ட்ரம் பேஸ்ட் பண்ணி பேரிங் வேறு லொடலொடன்னு பேரிங் வேறு போயிடுச்சு. இந்த பேரிங்கும் அழகாக அடித்து இந்த மாதிரி ஜோரா சிலிவு அழகாக இரும்பு சிலிவு உள்ளே கொடுத்து ஜம்முன்னு அடித்தோம்னா சும்மா கருக்காக நிற்கும் பேரிங்கு. ஏன்னா பேரிங் லொடலொடன்னு ஆரம்பிக்கும். இது ஆட ஆரம்பித்தாலே பிரேக் வந்து உங்களுக்கு பல்ல விட ஆரம்பிச்சிடும். இது வந்து மெயினாக கஸ்டமர் மெயினாக கவனிக்கணும். உங்கள் வண்டியில் ஆன்பார் ஷேக்கிங் வந்தாலே பின்னாடி வீலை பாருங்கள், ஃப்ரண்ட் வீலை பாருங்கள். இல்லைன்னா ட்ரம்மு பள்ளம் விழுந்துடும். ட்ரம்மு பள்ளம் விழுறது எப்படி, இதுதான் ஒரு முக்கிய ஒரு விஷயம். அதே மாதிரி ட்ரம் ஸ்லீவ், இதை வந்து பேரிங் ஸ்லீவ், இந்த பேரிங் ஸ்லீவ் உள்ளே அடித்து கருக்காக இந்த பேரிங்கை உள்ளே உட்கார வைக்கணும். ஸோ இதுதான் நம்ம பார்க்க வேண்டியது. எஸ்கேஎஃப் 2 பேரிங்
ஸோ இது வந்து ஒரு சைடு மட்டும்தான் போயிருக்குது. இதை நம்ம அழகாக அடித்து ஜம்முன்னு ஜோராக பண்ணி போட்டோம்னா கஸ்டமர் வந்து மெயினாக கவனிக்கணும். மெக்கானிக் நண்பர்கள் அவங்க வந்து சொல்லுவாங்க, நீங்கள் அப்புறம் நான் ஓட்டிக்கிறேன் சார் அப்படின்னு. ஆனால் இந்த அலாயில் கூடிய ஒரு ட்ரம்மு பள்ளம் விழுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு. பிரேக்ஸ் இப்போதான் மாற்றுங்க சார், வேறிங்களாம் அப்புறம் பார்த்துக்கலாம்னா பிரேக்ஸ் மாற்றினாலும் பிரேக் பிடிக்காது, ட்ரம்மு பள்ளம் விழுந்துடும். இதுதான் ஒரு முக்கிய ஒரு விஷயம். கஸ்டமர் தெரிஞ்சுக்கணும். கஸ்டமர் தெரியலன்னா நீங்கள் உங்கள் மெக்கானிக் நண்பர்கிட்ட கேட்டு இதை பயனடைங்க. இந்த மாதிரி பண்ணி போட்டால் தான் உங்களுக்கு பக்காவாக இருக்கும். ஸோ ரொம்ப ஜோராகவும் இருக்கும். இதுதான் ஒரு பண்ணக்கூடிய ஒரு முக்கிய விஷயம். இப்போ நம்ம சிலிவை அடிச்சுட்டு நம்ம அடுத்ததை பார்க்கலாம். ஹீரோ ஹோண்டா பேஷன் ப்ரோ பேக் வீல் ட்ரம் பேஸ் பண்ணுறது பள்ளமாக இருந்ததை பேஸ் பண்ணியாச்சு. இந்த பேரிங் வந்து போயிடுச்சு, இது உள்ளே லோடன்னு ஆட ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இதுக்கு வந்து சிலிவ் தனியாக இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம இரும்பு மெட்டல் தான் இது. ஸோ இதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கருக்காக கட்டு விட்டு அழகாக சிலிவ் அடித்தாச்சு. இப்போ இதை மட்டம் பண்ணிவிட்டு பேரிங்கை உள்ளே அழகாக அடித்தோம்னா ரொம்ப நீட்டாக ஆகிடும். ஸோ இதுதான் நம்ம வந்து பேரிங் சிலிவ் எப்படி அடிக்கிறது அப்படின்ற ஒரு தகவலை இது பார்த்திங்கன்னா ரொம்ப ஜோராக பண்ணியிருப்பேன். அருமையாக ஜம்முன்னு இருக்கும். பேரிங் சிலிவ் அடிக்கிறது எப்படி, இதுதான் நம்ம ட்ரம் சிலிவ் அடிக்கிறது. அதாவது பேரிங் சிலிவ் பார்த்திங்கன்னா ரொம்ப பிரமாதமாக இருக்கும், ரொம்ப அருமையாக இருக்கும் பேரிங் சிலிவ். இதுதான் நம்ம பேரிங் சிலிவ் அடிக்கிறது. சும்மா ஜோராக ஜம்முன்னு இருக்கும், ஓட்டமும் சும்மா அருமையாக இருக்கும். இந்த மாதிரி ட்ரூ பண்ணி அவுட் இல்லாத அழகாக டூ இல்லாமல் பக்காவாக அடித்தோம்னா கருக்காக இருக்கும். சிலிவு எக்காத்துக்கு கொண்டும் வெளியே வராது. அது அடிக்கிற பக்குவம் இருக்குது. அந்த மாதிரி நம்ம அடித்தோம்னா ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த ட்ரம் பேரிங் சிலிவ் அடிக்கிறது எப்படி அப்படின்ற ஒரு தகவலாக நம்ம பார்த்துருக்குறோம். எனி ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் இவ்வளோ வச்சா குழந்தைங்க அண்ட் மெக்கானிக் அண்ட் கஸ்டமர் மெயினாக வந்து இதுதான் நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். கஸ்டமருக்கு ஏன் பிரேக் பிடிக்கல, இந்த ஸ்பெட்டில் பார்த்தீங்கன்னா பிரேக் பிடிக்காது. ஏன் பிடிக்கல அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேக் வீல் பேரிங் போய் உள்ள பிரேக்ஸு பள்ளம் விழுந்து ட்ரம் சிலிவ் வந்து பள்ளம் விழுந்துடும். இதுதான் நம்ம பண்ணக்கூடிய ஒரு முக்கிய ஒரு விஷயம். பேரிங் சிலிவ் அடிக்கிறது எப்படி, ட்ரம்மு ஓவர் சைஸ் ஆகிறது எப்படி. நன்றி. இதுதான் பேரிங் உள்ளே பார்த்தீங்கன்னா கருக்காக இருக்கும். உள்ளே சும்மா அருமையாக ஜோராக ஜம்முன்னு அடிச்சிருப்பேன். அதேமாரி இதையும் கட்டு விட்டுருப்பேன். இதுதான் அந்த பேரிங்கு உள்ளே இருந்தது. ஸோ 2 பேரிங்குமே உள்ளே அடித்தாச்சு. அந்த சைடும் இந்த சைடும் அடித்தாச்சு. இது உள்ளே இருந்த பேரிங்கு. ஸோ ஒரு பக்கம் உள்ளே இருந்த பேரிங் அது. ஸோ இந்த பக்கமும் பார்த்திங்கன்னா 2 பேரிங்கும் ரொம்ப அருமையாக ஃபஸ்ட் கிளாஸாக அடித்து, ஏன்னா 2 பேரிங்கும் மாற்றினா தான் உங்கள் வண்டியில் வாகனம் அடிட்டாக இருக்கும். உள்ளே காலர் இருக்கும் பாருங்கள். உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு காலர், ஒரு நீட்டு காலர் உள்ளே தெரிந்து பாருங்கள், துண்டு. அது பார்த்தீங்கன்னா உள்ளே துண்டு இருக்கணும். இதுக்கும் அதுக்கும் கருக்காக இருக்கணும். பார்த்தீங்கன்னா இந்த மட்டம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கணும். பேரிங் உள்ள அருமையாக இந்த ஜம்முன்னு இருக்கும். தூக்கி மாட்டினா வண்டி பேசும் அப்படியே. இதுதான் வந்து நம்ம பேரிங் சிலிவ் அடிக்கிறது எப்படின்ற ஒரு தகவலாக போட்டுங்க. எனி கஸ்டமருக்கு மெயினாக வந்து இதை நம்ம ஸ்டூடெண்ட்ஸுங்க தெரியப்படுத்தணும். பேரிங் மட்டும் மாற்றிட்டு நீங்கள் விட்டிங்கன்னா ட்ரம்மை போயிடும். ட்ரம்மை லைட்டாக ஒரு கட்டு விட்ருங்க, இல்லை சிலிவ் அடிச்சிருங்க. இதுதான் நம்ம பண்ணக்கூடிய ஒரு விஷயம். நன்றி.